ஹாய் ரைடர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நார்மல் ஸ்பார்க் ப்ளக்குக்கும் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கில் என்ன நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அதை நம்ம வீட்லேயே நம்மளே பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்மல் ஸ்பார்க் ப்ளக். ஓகே கைஸ், ஸ்பார்க் ப்ளக் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே உள்ள கேப்பை இப்படி ஜஸ்ட்டு புல் பண்ணிங்கனாவே ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த கேப்பை வெளியே எடுத்துகிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு டூல்ஸ் கிட்லேயே ஒரு ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்படி மாட்டிடலாம். நார்மலாக இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனரில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு லூஸ் பண்ண முடியும். பட் இந்த ராயல் என்ஃபீல்டில் அப்படி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த சி ஸ்பேனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக நமக்கு செட் ஆகுது. ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் ராங் த்ரெட் ஆனால் கூட டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை கொஞ்சம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கையிலேயே லூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே வந்துடும். நார்மலாகவே எல்லா ஸ்பார்க் ப்ளக்குமே லாங் த்ரெட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் தான் இது. லாஸ்ட் டைம் நான் இரிடியம் போட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் நம்ம அந்த ஸ்பார்க் பாயிண்ட்டுக்கும் அந்த மேலே இருக்க இதுக்குமே ஒரு சின்ன பெண்ட் இருக்குது. இந்த பெண்டு ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் மெக்கானிக்கிட்ட கொடுத்து தான் மாற்றினேன், ஒரு லோக்கல் மெக்கானிக்கில். ஸோ ஒரு அந்த ஸ்பார்க் ப்ளக்கை பாக்ஸ்லேருந்து எடுக்கும் போதே கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ பெண்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய டவுட்டு. ஓகே, நான் இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் அமேசானில் வாங்குறதில்ல. அமேசானில் 4 நம்பர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், தனியாக கிடைக்காது. ஸோ அதனால் நான் காயத்ரி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ அங்கே தான் நான் வாங்கிட்டுருக்கேன். இது என்ஜிகே பிராண்டோட இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பைக்குக்கு எந்தெந்த மாடல் நம்பர் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பார்க் ப்ளக்கை சூஸ் பண்ணணும். சைஸ் மாறிச்சு இல்லை வேறு மாடல் நம்பர் மாறிச்சுன்னா கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றது டவுட்டு தான். ஃபிக்ஸ் ஆகுமான்றதே டவுட்டு தான். ஸோ இதுலேயுமே ஓல்டு கிளாசிக்கு, ரீபார்ன் கிளாசிக், இந்த இதுக்குமே வேறு வேறு மாடல் தான் மாறுது. ஸோ இதுதான் புது ஸ்பார்க் ப்ளக்கு. நார்மல் ஸ்பார்க் ப்ளக்குக்கும் புது ஸ்பார்க் ப்ளக்கும் இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்பார்க் ஆகிற பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது எஃபிஷியன்ட் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நார்மல் ஸ்பார்க் ப்ளக் 5000 கிலோமீட்டர்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு 8000 இல்லை 10,000 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் ஸ்பார்க் ப்ளக்கில் எப்படின்னா ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். பட் இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கில் அப்படி நடக்காது. நம்ம டில் அந்த 10,000 வரையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்.
ஸோ அதுக்காக தான் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் சூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய இரிடியம் ப்ளஸ் வந்து புது இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கு. இப்போ ஏன் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா, நான் மாற்றி வந்து ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பெண்டு வந்து இருக்குது அப்படின்றது. மேபி அந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் வந்து இந்த பெண்டுனால கூட இருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு மைலேஜ் வந்து சடனாக மைலேஜ் குறையும். இன்ஜின் நாய்ஸ் வந்து டிஃபர் ஆகும், கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியும். ஸோ இதை வச்சு தான் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ் குறையிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை மட்டும் பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் மாறாது. ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக் இது ரெண்டுமே செக் பண்ணணும். ஏர் ஃபில்டர் நான் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் நான் வாஷ் பண்ணி போட்டேன். ஸோ அது காரணம் இல்லை. ஸோ அடுத்ததாக ஸ்பார்க் ப்ளக் தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தது. பார்த்தினாவே தெரியும், நல்ல பெண்டாக இருக்குது பாருங்கள் பழைய ஸ்பார்க் ப்ளக். ஸோ இப்படி இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாது. ஓகே, நம்ம இப்போ ஸ்பார்க் ப்ளக் மாற்ற போகிறதுனால எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இப்போ மாற்றுறோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சிட்டோம்னா அது நெக்ஸ்ட் டைம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 20,970 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 21,000 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் 28 or 30 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கிலோமீட்டர்ஸ் நோட் பண்ணுறது. ஓகே கைஸ், இப்போ வந்து புது ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு டைட் பண்ணிவிட்டு இன்ஜினையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். ராங் த்ரெட் ஏறிச்சினாலும் இது ஃபுல்லாக இன்ஜினையே பிரித்து வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோவாக டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹேண்ட் டைட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனரில் வச்சு டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனர்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் டைட்டை வச்சுட்டு அப்புறம் சி ஸ்பேனரை வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். பட் ஓவர் டைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இது ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனு, இதுக்கப்புறம் அந்த கேப்பை எடுத்து லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக் கேப்பு போடும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் இந்த கேப்பை வச்சு லாக் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். அப்போது அது லாக் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம ஸ்பார்க் ப்ளக் கேப்பை ரிமூவ் பண்ணும்போதும் சரி, லாக் பண்ணும்போதும் சரி அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ கேப்பை மாட்டி முடிச்சாச்சு. நம்ம இன்ஜினை ஒரு வாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்பார்க் ப்ளக் மாற்றினதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்டார்டிங் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே guys, thanks for watching.